நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் சொல்றீங்க. சாச்சா, என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. ஆனா நீங்க என்ன இந்த வாங்க போங்கன்னு கூப்பிடுறது சுத்தமா பிடிக்கல. வேற எப்படி கூப்பிட சொல்றீங்க? செல்லம்மா ஐஸ் ஐஸ்னு கூப்பிடுங்க. ஐஸ் 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 ஐஸ். என்ன கூப்பிட்டு பார்த்தேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவீங்களா? ஏன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா? வீட்டில் தான் பேபி இருக்குமே. பேபியா? அது யாரு? அவகிட்ட தான் நான் புருஷனா ஒர்க் பண்றேன். கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே 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 பாய் பாய். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன? அவளுக்கும் அந்த வக்கீல் வெடிமுத்துக்கும் கள்ள தொடர்பு இருக்கியா? வெடிமுத்து கூடவா? ஆமாயா, அவங்க 2 பேரும் கிஸ் அடிச்சத அதை கண்ணால பார்த்தேன். அவனை ஏமாத்துற, அவளையே ஏமாத்திக்கிற. அவ எக்கடு வேணா கெட்டு போட்டோம், நம்ம பணம் வந்தா சரி. சரவணா, சரவணா. தாத்தா, இதோ வந்துட்ட தாத்தா. எங்கப்பா போயிருந்த? ஃபோன் பண்ண போயிருந்த தாத்தா. வீட்டில் தான் ஃபோன் இல்லையே. அதனால என்னப்பா, உனக்கு ஃபோன் வேணா சொல்ல வேண்டியதானே, நாளைக்கே ஒரு ஃபோன் வாங்கிடலாம். பாட்டி, எனக்காக எதுக்கு உங்க பழக்க வழக்கத்தெல்லாம் மாத்திக்கிறீங்க? நான் இங்க இருக்க போறது இனி கொஞ்ச நாளைக்கு தானே. என்னது, கொஞ்ச நாள் தான் இருக்க போறியா? உன்னை யார் அனுப்ப போறா? சரவணா, தாத்தா உனக்காக பொண்ணு பார்த்துருக்காருப்பா. பொண்ணா? எதுக்கு? கல்யாணத்துக்கு. சவுத் லண்டன்ல நம்ம தூரத்து உறவுக்கார பொண்ணு, பேரு பிரியங்கா. பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டியில MBA படிச்சிட்டு இருக்கா. பொண்ணு நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல குடும்பம். நாளைக்கு அவங்களாம் அங்கே வர்றாங்க. நீ என் பேச்சை தட்ட மாட்டேங்கிற நம்பிக்கையில உனக்கு நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நிச்சயதார்த்தமா? எதுக்கு தாத்தா? வேண்டாம் தாத்தா. அப்போ என்னங்க, அமெரிக்காவில் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டியா? சொல்றேன். அப்படிலாம் எதுவும் இல்லை தாத்தா. அப்ப சும்மா இரு. என்னங்க, முதல்ல பேங்க்குக்கு போய் லாக்கர்ல இருக்கிற நம்ம நகையெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் வேண்டாம் பாட்டி. சரவணா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியே தவிர ஏன் வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கிறியப்பா? நான் சொன்னா நீங்க கோச்சிக்குவீங்க. உன் மேல எங்களுக்கு எப்படி கோவம் வரும்? சும்மா சொல்லு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்னது, லவ் பண்றியா? அதான் பாத்தீங்களா, கோச்சிட்டீங்க. அதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? அஞ்சலி. அஞ்சலியா? அஞ்சலி அமர்நாத். இந்திக்காரியா? இல்ல, தமிழ். குடும்பம் எப்படி? நல்ல குடும்பம். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. பாடவா? எனக்கு நான் அந்தஸ்தை பத்தி கேட்டேன். அது நிறைய இருக்கு. பொள்ளாச்சில 2000 இருக்கு, டீ எஸ்டேட் இருக்கு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல 4 தியேட்டர் இருக்கு. ஹார்பர் 4 கப்பல் நிக்குது. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த சம்பந்தம் தான். ஆமா. சரி, நீ அந்த பொண்ணை லவ் பண்றது அவ குடும்பத்துக்கு தெரியுமா? தெரியாது. திருட்டு காதலா? ஐயோ தாத்தா, உங்க பெர்மிஷன் இல்லாம நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். அது எப்படி? பொண்ணு யாரு, அவ எங்க இருக்கா, எப்படி லவ் பண்ண, எங்க பார்த்த, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நாங்க எப்படி எங்க சம்மதத்தை சொல்ல முடியும்? அதானே. அது வந்து சொல்லுப்பா. அவ பொண்ணு கருப்பா, செகப்பா, உயரமா, குட்டையா, பாட தெரியுமா, ஆட தெரியுமா, கண்ணு எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்கும், மொத்தத்துல அவ உருவம் எப்படி இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏதேது நீ சொல்றத பார்த்தா அவ பெரிய பேரழகியா இருப்பா போல் இருக்கே. ஆமா சரி சரி, அவளை உடனே புறப்பட்டு வர சொல்லு. உடனே வா. ஆமா, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். நான் முடிவு பண்ணிட்டேன். தாத்தா, எல்லாரும் சாப்பிடுவாங்க. சரவணா, சரவணா. சொல்லுங்க தாத்தா. என்னப்பா பேச மாட்டேங்கிற? சரின்னு சொன்னீங்கன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்ல? நீங்க எது சொன்னாலும் ஓகே தாத்தா. ஐயா, முதலாளியா. அவனாதான் இருக்கும். இருந்த வந்துடுறேன். ஏன்பா நீ பாட்டெல்லாம் பாடுறத பார்த்தா உண்மையிலேயே அப்படி ஒரு பொண்ணு லவ் பண்றியா? அட நீ வேறப்பா. இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க வாயில வந்த பொய்யெல்லாம் சொன்னேன். 100% ட்ரீம் கேர்ள், பியோர் கற்பனை. பட் பரவாயில்லப்பா, அழகா தான் இருக்கா. நான் தெரிஞ்சுட்டேன் ஐயா, சத்தியமா தெரிஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சு மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் நான் எந்திருக்க மாட்டேன் ஐயா. சரி சரி, எந்திரிடா. ஐயா, ஒரு மண்டல விரதம் முடிஞ்சு பிரசாதத்தோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். இனிமே இந்த குடிங்கிற கர்மாந்திரத்தை தொடக்கூட மாட்டேன் ஐயா. இனிமே எந்த தப்பும் பண்ணாம ஒழுங்கா வேலையை பார்க்கணும். என்ன? சரியா. சரவண வந்து நேரம் எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது. சரவணன் தம்பி வந்திருக்காரா? ஆமா. சரவணா, கணேசா,
சரவணன் நீ கடைசியா எப்ப பார்த்த? சின்ன வயசுல அப்பா அழ அழ கையை பிடிச்சு கூட்டு போனாரே அப்ப பார்த்ததுயா. இப்ப பாரு வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான். ஏய் சரவணன் தம்பி வந்தாச்சு. சரவணா வந்துட்டியாப்பா? தம்பி சரவணா இவன் தான் நான் சொன்ன மேனேஜர் கணேசன். எப்பயும் குடிச்சிட்டே இருப்பாரு. இப்ப இல்ல குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த. நவ் சேஞ்ச் ஃப்ரெஷ்ஷா ஜாயின்ட். சரவணா பரம்பரையா அவங்க குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு வேலை பாக்குறவங்க, ரொம்ப விசுவாசி. இருந்துட்டேன்னு சொன்னா அதான் மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிட்டேன். கணேசா ஐயா, சரவணன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்? பாக்குறதுக்கு ராஜா மாதிரி உங்க உருவம் உங்கள மாதிரி தான். ஹலோ நான் என் பேரனாச்சே அப்படித்தாண்டா இருப்பா. இவன் எங்க இங்க எவன்? இவன் இந்த கதிரவன். இவன் ஒரு ரவுடி கேடி. இவன் எப்படி இங்க நுழைஞ்சான்? சரவணா யாருப்பா அது? இங்க யாரும் இல்லையே தாத்தா. தம்பி என்ன சொல்ற? இந்த திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு இருக்கான். யாரும் இல்லைங்கிற? எங்க? ஐயோ உங்களுக்கும் கண் தெரியலையா? கணேசா யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? இது முதலாளி இங்க 2 பேர் இருக்காங்க. ஆமா 2 பேர் தான் இருக்கோம். நானு சரவண. இல்ல அது அப்போ 3 பேர் இருக்காங்க இங்க. சரவணா இவன் என்னப்பா சொல்றான்? அதான் நானு தாத்தா நீங்க. ஐயோ இங்க 1 2 3 4 பேர் இருக்காங்க இங்க. ஆமா நானு ஐயா சரவணன் நீ 4 பேர் தான் இருக்கோம். கணேசா உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணு ஆகல. உங்க குடும்பத்துக்கு தான் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. இங்க வந்து 1 2 5 பேர் இருக்காங்க. டேய் கணேசா இந்த பாருங்க, நீங்க எத்தனை பேர் சொன்னாலும் சரி, அதை விட கூடுதலா ஒரு ஆள் இங்க இருக்கான். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். தாத்தா இவன் வளர்றான். யாரு? நீதான். எப்போ? சரவணா அவன் எப்பவுமே இப்படித்தான். நீ போடா நாயே. டேய் முதல்ல எனக்கு கண்ணு தெரியாது சொன்ன, இப்ப தாத்தா நாயின் கூப்பிடுறியா? முதலாளியா? டேய் கணேசா தாத்தா இவன் குடிச்சிருக்கா போல இருக்கு. இல்ல இவன் மேல சாராயம் நாத்து அடிக்குது. இல்ல இல்ல ஏய் சத்தியம் சரவணா இல்ல. இந்த நாயை தூக்கி வெளியில எறி. ஓகே தாத்தா. குடிகார போய் இருந்துட்டேன்னு சொன்னா போனா போகுதுன்னு வேலையில சேர்த்துட்டேன். மறுபடியும் Just a little more. Here you go. என்ன ஆச்சுங்கிறியா? எஸ். டேய் அரெஸ்ட் வாரண்ட் வந்த உடனே என்ன மாதிரி கிரிமினல்ஸ்க்கெல்லாம் நம்ம ஊரில் நெஞ்சு வலி வந்துடும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுவோம். அந்த மெத்தடை லண்டன்லேயும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்னதாச்சு. சரி இங்க வா. என்ன சாவியை ஒழுங்கா வச்சியா? வச்சிருக்கேன். அந்த லூஸ் கணேசன் இருக்கானே, அவன் தான் என்ன கண்ணால பார்த்து சாட்சி. அவன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் ஒண்ணுமே நான் போயிடும். அதனால அவன் நீ க்ளோஸ் பண்ணிடு. ஏடா கத்துற, மாட்டி விட்டுறதுடா. இங்க யாரும் தமிழ் தெரியாது. இப்ப நாம பேசுறது யாருக்கும் தெரியாது இல்லையா? அதே மாதிரி நாம் பண்ண போறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிடு. அது சரி. ஐயா வீட்டு உப்பு தின்னு வளர்ந்துருக்கோம். காதல் கத்திரிக்காய் அது இதுன்னு சொல்லி துரோகம் பண்ண நினைச்ச கொன்னுருவேன். ஏய் சீக்கிரம் வா. 2 பேரும் சேர்ந்து ஒருத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்களா? விட மாட்டேன். இந்த பாரு, அதுல ஒருத்தன் கதிர வந்தாங்கிறது ஐயாட்ட தெளிவா சொல்லிடணும். புரிஞ்சுதா? சரிப்பா. இங்க தலையை ஆடிட்டு ஐயா வீட்டுல தப்பு தப்பா உளறி வச்சு ஏன் தலையில கல்ல தூக்கி போட்டுறாத. வா. எனக்கு என்ன தெரியும் இப்படி நடக்கும்னு? எல்லாம் உன்னாலதான். ஆமா எல்லாம் என்னாலதான். சரவணா டேய் சொல்லுங்க தாத்தா. சரவணா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். காலையில இருந்து ஒரே சர்ப்ரைஸா தான் இருக்கு. டேய் இது ஸ்வீட் சர்ப்ரைஸ்டா. அஞ்சலி வந்திருக்கா. அஞ்சலியா? ஆமா. எந்த அஞ்சலி? எந்த அஞ்சலியா? திருட்டு பயல. அமெரிக்கா அஞ்சலிடா. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறாளே ஒரு லவர், அவ வந்திருக்கா. அஞ்சலி? ஆமா அஞ்சலியே தான். உன்னை பார்க்காம இருக்க முடியலையா? அதான் நீ வந்த உடனே உன் பின்னாலே புறப்பட்டு வந்துட்டா. ரொம்ப சுட்டி பொண்ணுப்பா. நீ லவ் பண்றேன்னு சொன்னதும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிற பொண்ணாச்சே, எப்படி இருப்பாளோன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருக்கா. என்னங்க அவளே சரவணனை பார்க்கணும் பேசணும்னு வந்திருக்கா. நாம வேற குறுக்க எதுக்கு நந்தி மாதிரிங்க. வாங்க உள்ள போலாம். ஆமாமா அதுவும் சரிதான். ஏய் யார் நீ? அது இருக்கட்டும், நீ யாரு? நான் சரவணன். அப்போ இது யாரு? சரவணனோட வாய்ஸா? உடம்பு ஒருத்தர் குரல் ஒருத்தரா? இது வரைக்கும் நான் பார்க்காத கதை. சூப்பர் ஆக்டிங், எக்ஸ்ட்ராடினரி சீட்டிங். ஏய் என்னப்பா வா அடி. கதிர் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ யாரு? நான் அஞ்சலி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி MS IT ஸ்டூடெண்ட், சரவணனோட லவர். அப்படி ஒரு ஆளே இல்ல.
அப்ப ஏன் என்ன பார்த்ததும் அஞ்சலின்னு சொன்ன? அது என் கனவு காதலி, மை ட்ரீம் கேர்ள். பட் அதை பத்தி கம்னரியா நீ? ஏய் மரியாதை வெளியே போ. போனா நான் மட்டும் போக மாட்டேன், நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் போனோம். நான் வெளியே, நீங்க 2 பேரும் ஜெயிலுக்குள்ள. எப்படி வசதி? என்னது எங்களை ஜெயில போட்டுறியா? அதுக்குள்ள நான் கொன்னுடுவேன். ஏய் கொல்றா பார்க்கலாம் முட்டைக்கண்ணா. முட்டைக்கண்ணனா? என் பட்ட பேர்ல இவளுக்கு எப்படி பாத்திரியா? ஆனா உடப்பா மூஞ்ச பார்த்தா அப்படிதான் இருக்கு. தள்ளு. ஏய் எல்லாரும் ஏமாத்தலான்னு வந்திருக்கியா? நான் ஒன்றும் ஏமாத்த வரல, யாரும் ஏமாறாம தடுக்க வந்திருக்கேன். என் வேலை முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். யாராவது என்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க, தொலைச்சிருவேன். பி கேர்ஃபுல், ஓகே? அது எப்படிப்பா? அச்சியாசல் என் கனவுல வந்த பொண்ணு மாதிரியே இருக்கா? யோ இருக்கிற பிரச்சனை இது வேற புது பிரச்சனை, நானே பயந்துட்டு இருக்கேன்.